அதனாலும் கூட தடைகளை உடைத்து போகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இல்லை கரங்களை கடந்து வரவேற்போம். தடைகளை உடைத்து போடுகிறவர் நம்ம முன்னாடி கடந்து போகிறார், கடந்து செல்கிறார். அல்லேலூயா. எல்லா தடைகளும் இன்றைக்கு மாறுகிறது, எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது, எல்லா போராட்டங்களும் இன்றைக்கு மாறுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரைகளோடும் வீரரோடும் அவர்கள் பிறகால சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். முதலாவது மோசே பார்வோன் இடத்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தும் போது, பார்வோன் எங்க வேலையாட்களாம் நீங்க கூப்பிட்டு போறீங்களே, ஆனா இந்த ஜனங்களை நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. மோசே அந்த இடத்துல போய் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக நடந்து கொண்டார். அநேக வாதைகளை தேவன் உண்டாக்குனார். அந்த இடத்துல நதி முழுவதும் ரத்தமா மாறினது. அந்த தேசத்துல பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினார். தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகளால் நிரம்பிச்சு பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். தேசம் முழுவதும் பாவத்தினால் நிரம்பினது. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். தேசம் முழுவதும் தவளைகளால் நிரம்பிச்சு. தவளை கொட்டான்னு சொல்லணும்ல, அதால் நிரம்பிச்சு. கால் வைக்கிற இடமெல்லாம் தவளைகள் தான் இருக்குது. அப்போ பார்வோன் அவர்களை அனுப்பி விடுவார்கள். ஆராதனை பண்றதுக்காக ஜனங்களை அழைத்து வர போன, வேலைக்காக போனாங்க, பஞ்சத்துக்காக போனாங்க, பசிக்காக போனாங்க. அது கொஞ்ச நாள் பஞ்சத்து இருந்து வந்தோம்னு சொல்லி அவங்க தெரியாம படிக்கி சுமை சுமைக்கிறவர்களாகவும் சுமை சுமந்து அங்கேயே இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா வைக்கோல் சுமக்க வேண்டும், செங்கற்களை சுமக்க வேண்டும், சூளைக்கு வேலை செய்ய வேண்டும். இதுதான் எகிப்தியருடைய வேலையா இருந்தது. அந்த வேலையில இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் யார் கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் சொல்றேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, ரெஸ்ட் உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொன்னா அவர் என்ன உங்களுக்கு ரெஸ்டும் தரேன், சமாதானமும் தரேன். நம்மள எப்ப ரெஸ்ட் இன் பீஸ் எப்ப ஆகிறோம்? ரிப்புன்னு ஆயிரும். RIP ரிப்பு. அதுதான் போட்டாலும் கூட பார்க்கறது கிடையாது. பிறந்த நாள் போட்டாவா செத்த போட்டாவா பார்க்கறது இல்லை. எப்போ என்ன பண்ணுறது? RIP பக்கத்தில் யாராவது பார்த்து ரிப்புன்னு அடிச்சிருது. அல்லேலூயா. செத்தவங்களுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் இல்லை, உயிரோடு நமக்கு ரெஸ்ட் இன் பீஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நம்ம பார்த்து உனக்கு இளைப்பாறுதல் என்றால் மதிப்பது கிடையாது. இளைப்பாறுதல் என்றால் உன் பாரத்தெல்லாம் வச்சு அம்மாவை வச்சுட்டு உட்காருப்பா அப்படின்னு சொல்றோம். நம்ம கிராமத்துலலாம் சுமை கற்கள் இருக்கும். அப்பெல்லாம் நம்ம கிராமத்தில் பஸ் கிடையாது. இப்பவே இல்லைன்றீங்களா? அல்லேலூயா. பஸ் கிடையாது. திருவள்ளூர்ல இருந்து என்ன பண்ணோம்? நடந்தே வரணும். இங்க இருந்து ஏதாவது பொருள் எடுத்துக்கணும்னா நடந்தே தூக்கிட்டு போனோம். அப்போ ஒவ்வொரு கிராமத்துலயும் எல்லா இடத்துலயும் வச்சு எடுத்து வர மாட்டாங்க. சுமை தாங்கி ஒரு கல் இருக்கும். அந்த கல்லின் மேல் என்ன பண்ணுவாங்க? எடுத்து வந்து வச்சுட்டு தண்ணிக்கு நீ குடிச்சிட்டு அந்த இடத்துல அது மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே விட்டு தூக்கிட்டு வரோம். சுமை தாங்கிட்டு கல். அப்போ கொஞ்ச நேரம் அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது கொஞ்ச நேரம் இளைப்பாறுதல். இவர் என்ன சொல்றாருன்னா, என் மேல உங்க பாரத்னா வச்சுங்கன்னா உங்களுக்கு நிரந்தர இளைப்பாறுதல் தரும். தட்டுங்க, கலந்த தட்டுங்க. அலைவரியா அவர் சொல்றாரு, நிரந்தர இளைப்பாறுதல் நான் தருவேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா,
இதை எல்லா பிரச்சனைகளை போராட்டங்களும் சுமந்து வராங்க. சுமந்து வரும்போது இவங்க சுமந்து கொண்டே இருக்கிறாங்க. மோசே சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு, என் ஜனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆராதிக்கு அனுப்பிவிடுங்க கேட்கிறாரு. இந்த மக்களும் மோசே சொல்றது கேட்காதபடிக்கு பார்வோன் சொல்றதை கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது. அந்த நாளில இந்த ஜனங்களெல்லாம் அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பார்வோன் இருதயம் கடினம் உடைந்தது. அன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயம் இன்றைக்கு ஜபிக்காதபடிக்கு, ஆராதிக்க கூடாதபடிக்கு, வயல வாசிக்க கூடாதபடிக்கு, ஜபங்கள்ல கலந்து கூடாதபடிக்கு இருக்கிற பார்வோன் இருதயம் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. எல்லா பார்வோனின் சதிகள் இன்றைக்கு முறியடிக்கப்படுவதாக. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் இன்றைக்கு உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், உங்க தலைமுறை சாபங்கள் இன்றைக்கு மாறப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள், அவமானங்கள், பாவங்கள் இன்றைக்கு அக்கினியால் சுட்டெரிக்கிற எல்லாம் விலகி போட்ட இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கட்டளை வல்லவரா இருக்கிறார். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ வேலை செஞ்சாதான் உனக்கு ஆகாரம்ன்றது இந்த உலகத்தின் எழுதி வச்ச உலகத்தினுடைய சட்டம். நீ சுமை சுமந்தாதான், நீ கஷ்டப்பட்டாதான், நீ பாடுபட்டாதான் அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய சட்டம். தேவனுடைய சட்டம் தான் சொல்லுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சட்டம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக்க போடுறேன். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாங்க. உன் பாக்கியம், உன் நன்மை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் வேலை செய்யக்கூடாதா? எல்லாம் வேலை செய்யணும். ஹார்ட் ஒர்க்கா பண்ண முடியாது, ஸ்மார்ட் ஒர்க்கா எடுத்துக்கணும், விளையாட்டா சேர்த்துட்டு வந்துடணும். அல்லேலூயா. நம்ம சீரியஸ்னஸ் எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் ப்ரெஷரு, டென்ஷனு, பிபி, சுகரு இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு எப்படி சொல்றது, வாழ்க்கைய சீரியஸா வாழணும். எப்போ பார்த்தாலும் மூஞ்சி கழுவ மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் போராட்டத்திலே இருக்கிறீங்க. அது கட்டி முடிக்கணும், அதை கட்டி முடிக்கணும், அதை கட்டி என்ன பண்ண போறீங்க? கட்டி முடிச்சு நம்ம வாழ்க்கையில முதலாவது நமக்கு தேவை ரிலாக்ஸ்னஸ். நம்ம மைண்டு ஃப்ரீயா இருக்கணும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம உடலை உடச்சிக்கூடாது, மறுபடியும் உடலை வாங்க முடியாது. மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியாது? எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் ஆண்டவர் படைத்த உறுப்புகளை நம்ம என்ன பண்ண முடியாது, செயல்படுத்திக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நண்பான கருத்துடைய பிள்ளைங்களே, வேலை அவசியம்தான், குடும்பம் அவசியம்தான். அதுக்காக தேவன் அது அவசியமானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் விசுவாசத்துக்கு தான் தெரியும், அவர் நம்பினவங்களுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்படியான நம்ம பார்க்கும்போது நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு வழியாக என்ன பண்ணாரு, ஒரு அனுப்பிட்டாரு. இந்த பார்வோன் தப்பித்து வந்துட்டாங்க. அப்போ எகிப்தியரின் சேனையும் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, செங்கடல் என்ன கடலே, நம்ம பார்க்க கடல்னா கடல், நம்ம ஊர்ல இருக்கிற கடல்னா கடல், ப்ளூ கடலா? அல்லேலூயா. எப்படி இருக்குது தண்ணி, எப்படி இருக்குது? செங்கடல். அல்லேலூயா. செங்கடல் என்ன பண்ணுச்சு, முன்னாடி நிக்குது. ஜனங்கள் என்ன பண்ணணும், இப்போ அந்த வழியா தான் போனோம், வேற வழியா இல்லை, வேற வழி அவங்களுக்கு இல்லை. இந்த வழிதான் அவங்க ஊருக்கு போறது வழி. 22 வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிரகார சமுத்திரத்தினுள் பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்தோறும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலவடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழகவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போகும். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 22 படிச்சீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் புத்திரர்
சமுத்திரத்தின் அருவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர் வலது புறத்திலும் அவர் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எகிப்தியர் அவர்கள் தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரை வீரர்களோட ரதங்களோட பின்னாடி துரத்தின்னு வராங்க. இவங்க கடந்து போன உடனே இவங்களை பிடிக்கிறதுக்கு வரவங்க போறாங்க. எல்லாம் இவங்களை நமக்கு இஸ்ரவேல் புத்திரர் நடந்து வந்துட்டாங்க. முன்னாடி இவங்களை துரத்தின்னு வராங்க. பார்த்தீங்கன்னா குதிரை வீரர்களோட ரதங்களோட வராங்க. ஒரு ஆணு இவங்களை துரத்துது. இவங்க போகக்கூடாது, இத்தனை நாள் வேலை செஞ்சாங்களே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை துரத்துறாங்க. உடனே அந்த ஜலம் யாரெல்லாம் இஸ்ரவேல் புத்திரரை துரத்துனாங்களோ அவங்க அப்படியே மூடிக்கிச்சு. இவங்க கடந்து வந்துட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்ற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வழி விட்டாலும் பிசாசு உங்களை துரத்துவான். கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வந்தாலும் பிசாசு உங்களை துரத்துவான். அப்போ நீங்க கரெக்டான அவர் சொன்ன வழியில நடந்து விளையாண்டீங்கன்னா பிசாசு அந்த ஜலத்துல அழிந்து போயிடும். அந்த பாவத்துல அழிந்து போயிடுவான். அந்த பாவத்துல அவன் மூழ்கி போயிடுவான். ஹல்லேலூயா. செங்கடல் இரண்டாக பிளந்தது. எவ்வளவு நேரத்தில் பிளந்தது அப்படின்றதுல பிறந்துச்சு. ஹல்லேலூயா. சிட்டிக்கு போறதுல என்ன பண்ணிச்சான்? செங்கடல் பிளந்தது. ஹல்லேலூயா. ஆசாரியனுடைய கால்கள் பட்ட உடனே செங்கடல் என்ன பண்ணிச்சு? பிளந்தது. ஹல்லேலூயா. அப்படி சொல்லி இந்த வேதாகமம் நமக்கு சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால் யோர்தானின் தண்ணீரில் கட்டமாற்றுவதில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடப்பட குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் பக்கம் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போய் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளி கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ அந்த இடத்துல மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலாக குவிந்தது. உப்பு கடல் சமமான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. சகல ஜனங்கள் யோர்தானை கடந்து தீரும் அளவோ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி இருக்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சாதாரணமாக நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்ம வாழ்க்கையில கேள்விப்படும் போது பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அற்புதங்கள் பாருங்க. செங்கடல் இரண்டா பிளந்தது. யோர்தான் இரண்டாக பிரிந்தது. செங்கடலை இரண்டாக பிரித்தவர் யார்? செங்கடலை இரண்டாக பிரித்தவர் யார்? யாருடைய காலங்களில் பிரிக்கப்பட்டது? மோசேயின் காலங்களில் பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யோர்தான் யாருடைய காலங்களில் பிரிக்கப்பட்டது? யோசுவாவுடைய காலத்துல பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யோசுவா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே மோசே போயிட்டாரு, ஆண்டவரே இனி எங்களை யார் நடத்துவா? ஆண்டவரே அநேக தடைகள் வருது எங்க வாழ்க்கையில, இந்த ஜனங்களை நாங்கள் நடத்த வேண்டும், என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்று இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாருக்கு முன்னாடி உங்களுக்கு அற்புதம் நடக்காது நினைக்கிறீங்களோ, யாருக்கு முன்னாடி உங்களுக்கு அடையாளம் தெரியாது நினைக்கிறீங்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை உயர்த்துவேன் அப்படி ஆண்டவர் தான் பண்றாரு. சொல்றேன் ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் உங்களுக்கு நான் போதித்து வருகிறேன். ஆதாம் யாவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்தை உருவாக்கி எல்லாத்தையும் புசிக்கலாம், இது நீங்க புசிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது. இப்போ ஆதாம் ஏவாளை படைச்சாரு, படைக்கும் போது ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது சகலத்தையும் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை மட்டும் நீங்க புசிக்கலாகாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. பிசாசு சொல்லுது, நீங்கள் புசித்தா தேவர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அந்த கனியை புசித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா,
கானான் தேசத்தின் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கிற வசனம் நம்ம கொடுத்துருக்காரு. அந்த ஏதேன் தோட்டம் கானான் தேசத்தின் அருகில் இருந்ததுனால அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வச்சிருக்க செட்டப் என்னன்னா, வானத்திலிருந்து இறங்குகிற இடம் கானான் தேசம் இருந்தது. அல்லேலூயா. வானத்திலிருந்து ஏறி இறங்குற இடமா வானத்தின் வாசலா இருந்தது. இவன் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த 3:24 வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஜீவ விருட்சத்துக்கு போன வழி என்ன பண்ணுச்சு? அடைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சட்டப்பை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவன் பழத்தை சாப்பிட்ட உடனே ஆண்டவர் சாப்பிட குத்துறாருன்னு சொல்றீங்க. பரலோகத்துல இந்த உறவு கட்டாயிடுச்சுங்க, பரலோகத்துல வாசல் கட்டாயிடுச்சுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு சாப்பிட்டு சொல்றேன். உங்க அப்பா உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தராரு. உங்க அப்பா உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தராரு. அவருக்கு ஒரு வீடு கட்டுறாரு. உங்களுக்கு நல்லா வீடு கட்டி கொடுக்குறா, அவருக்கு நல்லா கட்டி போறா. அப்பா உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தராரு. உங்களுக்கு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டி தராரு. நல்லா பணம் இருக்குது அவர்கிட்ட. உங்களுக்கு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டி தராரா, அவருக்கு பெருசா கட்டிப்பாரு. உங்களுக்கு தான் கட்டி தருவார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, பொல்லாதவர்களாக கேட்டீங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது உங்க பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீர்களா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, பூமி எல்லாரும் பரலோகத்தை பிரமிப்பா பார்த்து கொண்டு இருக்கீங்க. இனி சத்தியத்தை கேட்கும் போது பூமி எப்படி பண்ணுது, பரலோகம் எப்படி பண்ணு தெரிந்து கொள்ளுங்க. அவர் மரித்து சிலுவையில் உயிரோடு எழுந்திருக்கும் போது, நான் போய் உங்களுக்காக என்ன பண்றேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பார்க்கிறேன், இதோ திறந்த வாசல் முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உனக்காக கிரீடத்தை என்ன பண்றேன், ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, பரலோக தேவனை வீட்டை காட்டிலும் பூமி அதிகமா அவர் படைத்திருக்கார் நான் விசுவாசிக்கிறேன். அந்த வீட்டு காட்டில இந்த வீடு மேலானது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற மேன்மை காட்டிலும் பூமியில பயங்கரமான மேன்மை வைத்திருக்கிறார் சொல்லி இந்த வசனங்கள் நம்மளுக்கு சொல்லுகிறது. இத்தனை நாள் தெரியல, இத்தனை நாள் அறியல, அப்ப புரியல, இப்ப புரியுது. அல்லேலூயா. அப்ப ஜெபமான நாட்கள் உண்டு. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகோ, வருத்தம் பசிதாகோ, மனம் துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகோ, மனம் துயரம் அங்கே இல்லை. மக்களும் நெருங்குதே, வாஞ்சையும் நிறைவேறுதே. அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். பரலோகத்துக்கு பார்த்து எல்லா பிரச்சனையும் போராட்டங்கள் வரும். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளோ, உன்னை எடுத்துக்கொள்ள அளவு நீ பரிசுத்தமா இருக்குதியா? யாராவது எடுத்துக்கொண்டாரு? 3 பேரை. அல்லேலூயா. ஏனோக்கு எடுத்துக்கொண்டாரு உயிரோட, எலியாவை எடுத்துக்கொண்டாரு, மோசேவை எடுத்துக்கொண்டாரு. அல்லேலூயா. இவங்க கேட்கிறது 30 அநேக அற்புதங்களை செய்தார் எலியா. தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஏனோக்கு. இவர்கள் எல்லாம் தேவனுக்காக பிரயாசப்பட்டாங்க. நீ கம்பெனிக்குள்ள வேலை செஞ்சு சாப்பிட்டு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணாம அவர் இல்லாம ஸ்ட்ரைட்டா வந்து ஆண்டு உன்னை எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அவர் திட்டம் நான் தெரியாது, அவருடைய நோக்கம் நான் தெரியாது, அவருடைய வழிநடத்தல் என்னன்னு தெரியாது. ஆனா உன்னை அவர் எடுத்துக்கொள்ளும். விரும்புகிறாயா?
என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாதோறும் துதிபாடி கொண்டாடுவோம். நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாதோறும் துதிபாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காக தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காக தந்தாரே. கவனிங்க, அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, இன்னும் வாழ வைக்க வந்தார். அவர் செத்து நீ வாழ வேண்டும் என்று வந்தார். உன்னை எடுத்துக் கொள்வதற்காகவோ, உன்னை சாகடிப்பதற்காகவோ, உன் குடும்பத்தை அழிப்பதற்காகவோ அவர் வரவில்லை. அவர் உனக்காகவும் எனக்காகவும் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம். உன்னை பிரகாசிக்கும். உன் ஒரு தலைமுறைக்கு இல்ல, 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க வந்திருக்கார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருக்கு. என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இங்க வானத்தையும் பூமியும் உங்களுக்கு படைத்திருக்கிறேன். எது பெட்டர்? உங்க அப்பா உனக்கு கட்டி கொடுத்த வீடு பெருசுன்னு சொன்னா, எங்க அப்பா எனக்கு கட்டி கொடுத்த வீடு பெருசு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வீடு கட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. எவனை காட்டிலும் எர்த்து தாங்க பிளஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த பூமியில வானத்து பரலோகத்துல கடல் இருக்குதா? பரலோகத்துல நிலம் இருக்குதா? பரலோகத்துல ஆகாரம் இருக்குதா? பரலோகத்துல இப்படிலாம் பில்டிங்ஸ்லாம் கட்ட முடியுமா? பரலோகத்துல சுவையான குடிநீர் கிடைக்குமா? சுவையான மீன் கிடைக்குமா? மிருக ஜீவன்கள் கிடைக்குமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய பார்வையில பரலோகமும் பூமியும் ஒண்ணுதான். அல்லேலூயா. ஆனா அங்க கூட பாதி வேலை பரவாயில்ல வச்சிருக்காரு. நாம உங்களுக்கு ஆயத்தம் பண்ணணும்னு சொல்றாரு. அங்க பூசோல நடந்துக்குது, இங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வேலை குறையாதான், உங்களுக்கு எதுவுமே குறைய வைக்கலங்க. அதனால பரலோகம் போறோம், பரலோகம் போறோம், பரலோகம் போறோம்னு சொல்லக்கூடாது. அவர் போற நேரத்துல போலாம். அது வரைக்கும் இங்க நிம்மதியா சந்தோஷமா சமாதானமா வாழக்கூடிய ஆட்கள் உள்ளவங்களா இருங்க. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிவீர்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன் விடுதலைங்க? பரலோகம் பார்த்து அதெல்லாம் போயிட்டு வர இடமா இல்லையா? போனா என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அல்லேலூயா. அங்க போனா நம்ம மாவரை பார்த்து வர முடியாது, நான் நெவேலி பார்த்து வர முடியாது, பொண்ணை பார்த்து வர முடியாது. அதனால இப்பவே எல்லாம் பண்ணுங்க, பார்த்து கொள்ளுங்க. தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனை பார்த்து சொல்றீங்க உதவாத போய் அப்படின்னு சொல்றீங்க. அதே உங்க போலீஸ்கார் ஒருத்தர் வராரு, அவரை பார்த்து என்ன பண்றீங்க? வணக்கம் சார் அப்படின்னு சொல்றீங்க. அது போலதான் எஸ்ஆர் அரண்மனையில, அகஸ்வரி ராஜா அரண்மனையில ஆமானோ அவங்களும் திட்டம் திட்டி கொண்டிருக்காங்க. 128 நாட்டில் இருந்த யூதர்களை சாகடிக்கணும்னு சொல்லி திட்டம் திட்டுறாங்க. திட்டம் திட்டும் போது அன்னைக்கு எல்லாம் செய்தி அவங்க போய் பரவுது. அந்த திட்டம் வெகு விமர்சையா நடக்க போகிறது. எல்லா யூதர்களையும் சாகடிக்கிறாங்க, திட்டம் செயல்படுது. அவங்க 2 பேர் ராஜாவும் அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு பிரமிப்பான சந்திப்பு நடைபெறுது. தான் நீ சொல்றேன், ஒரு ராஜாவும் சந்திக்கும் போது, ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் சந்திக்கும் போது திட்டங்கள் செயல்படுத்தப்படுமானால், அப்பாவும் பிள்ளையும் சந்திக்கும் போது எவ்வளவு பெரிய திட்டங்கள் செயல்படும். கரவை தட்டுங்க. அல்லேலூயா. ஊர் பாவம் என் பாவம் ஒன்னா சேரணும். தேவனை நீ சந்திக்கப்படி ஆயத்தப்படு. இன்றைக்கு தேவனை சந்திக்கப்படி ஆயத்தப்படு. சத்துரெல்லாம் உனக்கு பாதுபடி ஆகிவிடும். உன் திட்டங்கள் அவர்கிட்ட சொல்லு, உன் எண்ணங்கள் அவர்கிட்ட சொல்லு, உன் பிரச்சனை அவர்கிட்ட சொல்லு, உன் போராட்டங்கள் அவர்கிட்ட சொல்லு, உன் பிசினஸ்ல என்னென்ன குறை இருந்தா அதை அவர்கிட்ட சொல்லு, உன் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருந்தா அவருக்கு சொல்லு. எல்லா சத்துருக்களையும் ஓட விட்டுருவார். அல்லேலூயா. அவன் ஒளிந்து கொண்டாலும் ஓட விடுவார், கண்டுபிடிச்சு அடிப்பார். ஆதாம எங்க இருக்கிறவா? அல்லேலூயா. கிளம்பி வெளியே போ, தோட்டத்தோடு வெளியே போ. அது போல இன்றைக்கு தேவனால் படைக்கப்பட்டு தேவனுடைய ஆகாரத்தை சாப்பிட்டுக் கொண்டு
தேவனுடைய வல்லமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில அநேக தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமா கீழ்ப்படியாம போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் தேவனை கூப்பிட்டு தோட்டத்தை விட்டு வெளியே போ, உனக்கு பரலோகத்துக்கு கனெக்ஷன் கட்டு. அல்லேலூயா. ஆனா இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. புதிய ஏற்பாடு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு. அல்லேலூயா. அநியாயம் பண்ணுகிறவன் என்ன அநியாயம் பண்ணிட்டோம், அக்கிரமம் செய்யறவனா அக்கிரமம் செய்யட்டும், பாவம் செய்யறவனும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இதோ சீக்கிரமா வருகிறேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நியூ கவர்னமெண்ட்ல சொல்லிக்கிறார். புதிய ஏற்பாட்டுல அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல அவர் என்ன பண்ணாரு? டிஸ்கனெக்ட் பண்ணாரு. ஆவியின் பிரமாணத்துல கனெக்ட் பண்றாரு. கரங்களை தட்டு. அல்லேலூயா. பரலோகம் உனக்கு எப்படி கனெக்ட் ஆக்சன் சொல்றாங்க. பரலோகம் கட்டாயம் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது பிரகாரம் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த வழியா யாக்கோபு பயந்து ஊருக்கு ஓடுறாரு. யாக்கோபு அந்த வழியா ஓடுறாரு. ஓடும்போது அந்த இடத்துல பட்டு தூங்கிறார். தெரியாம காணான்னு தெரியாம பார்த்தா அந்த இடத்துல தூங்கிறாரு. அந்த இடத்துல தூங்கும் போது கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்குறாரு. இது வானத்தின் வாசல், பெத்தேல் என்று பெயரிட்டோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கூட தெரியாம வழி தெரியாம ஓடும்போது ஒருவேளை நீங்க சொப்பனங்களை காணலாம், தரிசனங்களை காணலாம். அந்த வானத்தின் வாசலை நீங்க என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். கர்த்தர். அல்லேலூயா. அதான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா உங்க வாழ்க்கையில அநேக தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, செங்கடல் ஏற்கனவே பிரச்சனையோட இருக்கிறாங்க. ஏற்கனவே இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? ஊருக்கு போலாம், பாலம் தேடுகிற ஓடுகிற தேசத்தை பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. அது போனவங்களாம் அதுல நிறைய பேர் பயணிச்சாங்க. மோசே கூட மன்னாவை சாப்பிட்டாங்க, கண்மலையின் தண்ணீரை குடிச்சாங்க, காடையை சாப்பிட்டாங்க. பாதி பேர் முறுமுறிச்சான், காணாதுக்குள்ளவே பிரவேசிச்சான். போற வழியிலே என்ன பண்ணிட்டான்? அது மாதிரி இந்த கிராமத்தில் இந்த ஊர்ல இந்த எல்லா இடத்துலையும் நிறைய பேர் சபைக்கு வரலாம், முறுமுறித்த நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாயில என்ன சத்தம் வரணும்? துதியின் சத்தம். அலங்கத்தை அதிரப்படும். அல்லேலூயா. துதியின் சத்தம் உங்க வாயில இருக்கணும். முறுமுறுப்பின் சத்தம் இருக்கக்கூடாது, எரிச்சலின் சத்தம் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவர்கள் வாயிலிருந்து சாபங்கள் வரக்கூடாது, அடுத்தவனை அழிக்கணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, இன்றைக்கு எடுத்து கொடுங்க. இதை படிச்சுட்டுமா? யோர்தானை முடிச்சுட்டுமா? யோர்தானை முடிச்சுடலாம். செங்கடல் பிளந்தது யோர்தானா தான் பண்ணிச்சு. உப்பு கடலாம் கூட உப்புலாம் கூட வார போயிடுச்சு. உப்பு கடல் கூட தான் பண்ணிச்சு. கலந்தது என்று வேதனை பண்ணுகிறது சொல்லுகிறது. அல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 15 வசனம். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுத்து வரும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாதிரி பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். அல்லேலூயா. கவனிங்க, யோர்தானை கடந்து வந்துட்டாங்க, செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. இப்போ ஒரு தடை வருது, பெரிய சுவர். 1550ல அந்த சுவர் காட்டப்பட்டது. செங்கடலுக்கு ஆன எரிகோ சுவர். அது அதிகமான உயரம் உள்ளதா இருக்குது, யாரும் தாண்டக்கூடாததா இருக்குது. தேசவாரி இடங்களை வயநாட்டுக்கு செல்லும் போது பயங்கர பெரிய தடை. அவங்க டெய்லி ஒரு நாள் சுத்தி வருவாங்க. அல்லேலூயா. அது எரிகோ சுத்தி வருவாங்க. மிகுந்த போராட்டம், சத்தம் போடக்கூடாது. நான் மௌனமா இருங்க, அமைதியா இருங்க, சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சொல்றேன், டீச்சர் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல? டீச்சர் டீச்சர் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல?
சைலண்ட் அவங்க யாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. கொம்பை எத்தனை பண்ணுவாங்க, ஒரு பையனை போட்டால் அங்கே வரைக்கும் சைலண்டாக. அல்லேலூயா. முன்னாடி ஒரு பையனை போட்டாங்களா உண்மைத்தனமா சைலண்ட் ஆகிடும். அது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ சைலண்ட் பண்ண நினச்சாங்க, முடியல. தடைகள் வந்தாலும் அவங்க சைலண்டாக மாறிச்சாங்க. அல்லேலூயா. அது போல இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் வரும்போது நம்ம அமைதியாக உட்காந்துருக்கோம். இப்போ வேசவா சொல்கிற ஜனங்களை பார்த்து, நீங்கள் அமைதியாக இருங்க, கத்தாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 7 நாளுக்குள்ள இந்த என்ன பண்ணல, எரிகோ கோட்டை என்ன பண்ணலாம், உடைச்சிடலாம் நினைக்கிறேன். அநேகருக்கு அவிசுவாசம். செங்கடலை கடந்தாங்க, யோர்தானை கடந்தாங்க, ஆனாலும் நம்பிக்கை வரல. யோர்தானை உடையன்ற நம்பிக்கை வரல. தண்ணி பிரிஞ்சிச்சு, கடந்து வந்துட்டோம். ஆனா இந்த யோர்தான் எப்படி உடையன்னு சொல்லி விசுவாசம் இல்லாத இருக்கிறாங்க. எக்காலம் குதுறாங்க. 7வது நாள் என்ன பண்றாங்க, சுத்தி வராங்க. பெரிய மதில் சுவர் இடிந்து விழுந்தது. அதுக்கு இருக்கிற பொண்ணையும் பொருளையும் ஆண்டவருக்கு பயன்படுத்தினாங்க. ராகாப் என்னும் வேசி 2 பேரும் வேவு பார்க்க 2 பேரும் மறைத்து வைத்திருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அவர்கள் குடும்பத்தையும் அவங்க தகப்பனுடைய குடும்பத்தை மாட்ட விட்டு இருக்கிற எரிகோவில் இருக்கிற எல்லா தடையிலும் வெட்டி போட்டாங்க என்று வேதம். அல்லேலூயா. எரிகோவை கடந்தார்கள் என்று வேதனைப்படுகிறது. எரிகோவை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட கடல் போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள், பெரிய ஆட்கள் போன்ற பிரச்சனைகள், எரிகோ போன்ற தடைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பது உறுதி, நீங்கள் தேவனுக்குள் பிரவேசிப்பது உறுதி. ஆண்டவருக்கு வரும்போது ஜபம் பண்ணதுக்கு விட மாட்டாங்க. ஜபம் பண்ணதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆராதனை பண்ணுறதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஜபிக்கிறதுக்கு தடையாக இருக்கும். டெய்லி ஜபம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. நீ ஜபம் பண்ணி தான் கீழே போறேன்னு கேட்பாங்க. யார் அவர் கேட்குறாங்க, அவங்க தான் கீழே போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனி அன்பான கருத்து. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றவங்களை பார்த்து இந்த இடத்துல வந்து பிரசங்கிக்கிற நான் வரலன்னா கூட ஜபிக்கிற உன்னால எல்லாம் வந்து செயல்படுத்து. அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் நான் பேசியிருக்கிறேன். அநேக தடைகள் வந்தாலும் யோர்தானை கர்த்தர் பிரித்து விடுகிறவராக இருக்கிறார். செங்கடலை கர்த்தர் பிளந்து விடுகிறவராக இருக்கிறார். எரிகோவை கர்த்தர் உடைக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு இந்த சாம்பிள் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ரொம்ப எவ்வளவு பெரிய ஆள் எதிர்த்து வந்தாலும், எவ்வளவு பெரிய இயற்கை எதிர்த்து வந்தாலும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் தகர்த்தெறிய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு சொல்றான், கர்த்தர் அவர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதமா இருக்கிறதுனால கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்மளோட அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனால நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனாய கர்த்தர் நமக்காக உண்டாகி இருக்கிற பூலோகத்தை இழிவாகவும் பரலோகத்தை மேன்மையாகவும் பார்க்காதீங்க. 2மே அவர் படைச்சிருக்கான். அல்லேலூயா. வானத்தை யார் படைச்சது, பூமி யார் படைச்சது, 2மே ஆண்டவர் தான் படைச்சாரு. அப்போ நீங்க என்ன நினைச்சீங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு கட்டி கொடுத்துக்கிற வீடு ஏதோ குரூப் ஹவுஸ் கட்டி கொடுத்துக்கிறாரு, அங்க பங்களா வச்சுக்கிறாரு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பங்களாவை கட்டி கொடுத்துட்டு அவர் குரூப் ஹவுஸ்ல வாழ்ந்துக்கிறாருங்க. கர்நாடகா. அல்லேலூயா. அல்லேலூயா.